Today, Bible Story. பின்பு அவர்கள் கானான் நாட்டில் தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்து தங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் தெரிவித்தனர். அவர்கள் கூறியது, அந்நாட்டின் தலைவர் எங்களிடம் கடுமையாக பேசினார். நாட்டை வேவு பார்க்க வந்தவர்கள் போல் எங்களை நடத்தினார்கள். நாங்களோ அவரை பார்த்து, நாங்கள் நேர்மையானவர்கள், ஒற்றர்கள் அல்ல. நாங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்த 12 சகோதரர். ஒருவன் இறந்துவிட்டான். இளையவன் கானான் நாட்டில் இப்பொழுது எங்கள் தந்தையோடு இருக்கிறான் என்று சொன்னோம். அப்பொழுது நாட்டின் தலைவரான அந்த ஆள், நீங்கள் நேர்மையானவர்கள்தாம் என்பதை நான் அறிந்து கொள்ள உங்கள் சகோதரர்களுள் ஒருவனை என்னிடம் விட்டுச் செல்லுங்கள். பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டு போங்கள். ஆனால் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அதன் மூலம் நீங்கள் ஒற்றர்கள் அல்ல, நேர்மையானவர்கள்தாம் என்று நானும் அறிந்து கொள்வேன். அதன்பின் உங்கள் சகோதரனை உங்களிடம் ஒப்படைப்பேன். பின்னர் நீங்கள் நாடெங்கும் வணிகம் செய்யலாம் என்றார்கள். பின்பு அவர்கள் கோணிப் பைகளை திறந்து கொட்டிய பொழுது ஒவ்வொருவன் கோணிப்பையிலும் அவனவன் பணமுடிப்பு காணப்பட்டது. பணமுடிப்புகளைக் கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையும் திகிலுற்றனர். தந்தை யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, இப்பொழுது பென்யமினையும் கூட்டிக் கொண்டு போகவிருக்கிறீர்களே. எல்லாமே எனக்கு எதிராக உள்ளன. அதற்கு ரூபன் தம் தந்தையிடம், நான் அவனை உம்மிடம் திரும்பவும் கொண்டு வராவிடில் என் 2 மைந்தரையும் கொன்றுவிடுங்கள். அவனை என் கையில் ஒப்புவியுங்கள். நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றார். ஆனால் யாக்கோபு, என் மகனை உங்களோடு போகவிடமாட்டேன். இவன் சகோதரன் இறந்து போனான். இவன் ஒருவனே எஞ்சியிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார். நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருள்கள் தீர்ந்துவிட்டன. அவர்கள் தந்தை அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். அதற்கு யூதா, அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளார். ஆதலால் நீங்கள் எம் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டுமே நாங்கள் அங்குச் சென்று உணவுப் பொருள்களை உங்களுக்கு வாங்கிக் கொண்டு வருவோம். நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம். ஏனெனில் அந்த ஆள், உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, உங்களுக்கு இன்னுமொரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து, நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார். அவர்கள், அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவி துருவி கேட்டார். உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா? என்று வினவினார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம். உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்கக்கூடுமோ என்று மறுமொழி கூறினர். தொடக்க நூல் 42 வசனம் 25, 38. வசனம் 1, 7. Subscribe please. Like please. Comment please.